ஹலோ கைஸ், இன்னைக்கு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேருமே வெளியில் சுற்றலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஆனால் வெளியில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். இதனால ஷீனா திரும்ப வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நம்மளுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்லாம் விருப்பம் இல்லை. வீட்டுக்கு போயிட்டா ஒன்றா டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எப்படியும் அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தான் ஆள் யோசிக்கிறான். சரிடா, எல்லாமே ஓகே, இந்த அம்பல்லாக்கு கீழேயாச்சும் வரலாம்ல, இல்லைனா வெயில்னால உன் ஸ்கின் அப்படியே கருப்பாயிடும். அது எப்படிமா ஆகும்? வரும்போது தான் சன்ஸ்கிரீனை அப்படியே மூஞ்சில் அப்பனல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் அவர் கணக்கில் இங்கே நின்னாலும் என் ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் போகிற வழியில் சம்மர் ஃபெஸ்டிவலுக்கான போஸ்டர் அவங்க பார்க்குறாங்க. அதுவும் கரெக்டாக இவங்க போனதுக்கப்புறம் ஒரு வாரக்கு அப்புறமா தான் அந்த சம்மர் ஃபெஸ்டிவல் அதுவும் நடக்குது. நம்ம ஷீனாக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஷீனா சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் அங்கே போனதே இல்லை. எனக்கும் இங்கே இருக்கணும்னு ஆசை தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கல, எனக்கு அதுவே போதும். ஏன்னா என்னோட இதயத்தில் நம்ம ரெண்டு பேருமே எப்பயுமே ஒன்றா இருக்கும், அதுவே எனக்கு போதும். நம்ம ஷீனா கிட்ட அவன் சொல்லலான்னு வருவான். திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு வயிற்றுலேயே பயங்கரமாக தாக்குறா. அந்த சின்ன பொண்ணுக்கு அம்மானி இவ நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அங்கே ஷீனாவும் யோசிக்கிறான், ஆமாம் அம்மானி, இந்த சின்ன பொண்ணு இவ யாரு? நம்ம டவுனில் இருக்கும் போது இவ்வளோ நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. இந்த பொண்ணு யாருன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் கூட தான் நான் எப்பயுமே இருப்பேன். அந்த ஃப்ரெண்டுக்காரனோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. அண்ணா அண்ணா, இந்த பொண்ணு யாரு? ஷீனா சொல்லலான்னு வரதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவே சொல்லிடுறான், இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அட, என்ன சொல்றீங்க, கேர்ள் ஃப்ரெண்டா? அப்பனா நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்றீங்களா என்ன? ஆமா, அதேதான். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்க அண்ணன் என்ன சொன்னானா, அவனும் உங்களை மதான் அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் இந்த மாதிரிலாம் வர வச்சதில்ல வீட்டுக்கு. நீ அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் சர்ப்ரைஸ் ஆக வேணாமா? நான் இந்த டைம்ல அந்த அண்ணக்காரன் அவன் பின்னாடி வரான். ஆமா, உனக்கு என்னாச்சு? யாரு கூட நீ பேசின்னு இருக்க? அண்ணா இங்க பாருங்க, அம்மானே வந்திருக்காரு. அம்மானே பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இவங்க மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இல்ல 3 வருஷம் ஆயிருக்கும். நம்ம மீட் பண்ணி ஒரு 2 இல்ல 3 வருஷம் இருக்கும்ல. பக்கத்துலயே ஷீனா இருக்காளா, இதனால அந்த பையனும், நீ என்ன பண்ணு, பக்கத்துல ரொம்ப அழகான கார்டன் இருக்கு, போய் காட்டுறியா? இதை கேட்ட உடனே அந்த சின்ன பொண்ணும் அதே மாதிரி அங்க பண்றதுக்கு போறா. ஷீனா போகும்போதே சொல்றான், அம்மானே உனக்காக நான் வெயிட் பண்றேன், சீக்கிரமா வந்துடு. ஆமா, இப்ப போற அந்த பொண்ணு என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, அதே தான். ஆனா இந்த விஷயத்த 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நம்புறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப மாறிட்ட. எதுக்காக இந்த பையன் கூட அந்த அளவுக்கு 3 வருஷமா நம்ம ஹீரோ பேசலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பொலி ஆகும் போது அந்த டைம்ல இந்த பையனால பாவம் அந்த இடத்துல உதவி பண்ண முடியல. அதனாலே இவங்களும் அவளைக்கும் பேசிக்கல. அதுக்கப்புறமா இப்பதாங்க மீட் பண்ணியிருக்காங்களே. உண்மையை சொன்னா நீ இப்போ ரொம்ப ஹாப்பியாக தெரியுற. ஆமாம், உண்மையை சொன்னா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். அந்த விஷயத்தெல்லாம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி எனக்காக அவள் வெயிட் பண்ணுறா. டைம் ஆகுது, நான் போகிறேன். போகும்போது அவங்க திரும்பவும் சந்திக்கிறேன் அப்படின்லாம் எதுவுமே அங்கே சொல்லலை. அப்போனா இதுக்கு என்ன மீனிங்னா, இதுக்கு மேலேயும் அவங்க சந்திக்க மாட்டாங்க, அதுதான் மீனிங்கு. ஏன்னா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இப்போ வேற மாதிரி இருக்கு. அந்த பையனுக்கும் நம்ம ஹீரோவை நினச்சா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கொஞ்ச நாளையே நான் இது வரைக்கும் பாஸ்டில் டீல் பண்ணாத எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணிட்டேன். அங்கே இதனால ஷீனாவும் அங்கே சொல்கிறான், கண்டிப்பாக என்னோட பாஸ்டையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானும் இதே மாதிரி டீல் பண்ணுவேன். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆகுது. ஆனா என்ன ஒண்ணு, அம்மானோட அம்மாக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் திரும்பவும் ஆசைப்பட்டா உங்களோட வீட்டுக்கு வரலாமா? அவங்க அம்மாக்கு எங்க இதுல பிரச்சனை இருக்க போது, அவங்களும் அவங்க ஒத்துக்கிறாங்க. கண்டிப்பாமா, தாராளமா வரலாம், எவ்வளவு நாள் வேணா நீ இருக்கலாம், ரொம்ப நாளைக்கு இரு. உங்க அப்பாவும் சொல்றாரு, ஷீனா உண்மையை சொன்னா உன்னை நினைச்சு நான் கவலைப்பட்டேன். நீ ஸ்டார்டிங்ல எங்க வீட்டுக்கு வரும்போது உனக்கு இது நர்வஸா இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்லாம் நான் யோசிச்சேன். ஆனா நீ ரொம்ப என்ஜாய் பண்ணன்னு கேட்கும் போது இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, இல்லையா பின்ன அம்மா எல்லா விஷயத்துக்கும் இது பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அதனாலேயே ஷீனாவால நோ சொல்ல முடியல. ஆமா ஆமா, உங்க அம்மா பத்தி தெரியாதா, அவங்க அப்படிதான். அட, ரெண்டு பேருமே கொஞ்சம் என்ன பத்தி தப்பு தப்பா பேச வேணாம். உடனே நம்ம அம்மானியோட அப்பாவும், ஆனா உனக்கு தெரியுமா அந்த விஷயம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். இதை கேட்டவுடனே அவங்க கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அங்க அம்மாவும் ஷீனா கிட்ட ஷீனா, அப்படி அம்மானி கூட ஏதாச்சும் சண்டை ஆச்சுன்னா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா. இங்க வர்றது ஒன்றும் உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஆமா அம்மா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, எங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படும் இப்படின்னு தான் யோசிக்கிறீங்களா என்ன? வாய்ப்பே இல்லை. ஆனா சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஷீனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி பேசணுமா, தாராளமா நீங்க பேசலாம். இதை கேட்கும் போது ஷீனாக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ட்ரெயின்ல போகும்போது அம்மானியும் யோசிக்கிறான், உண்மையை சொன்னா ஒரு ஃபேமிலினா எப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அதை காட்ட ஆசைப்பட்டேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஹாப்பினஸையும் ஷீனாக்கு நிறையவே ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். இதுக்கப்புறம்
நம்ம ஹீரோட டவுன்ல சம்மர் ஃபெஸ்டிவல் அங்க வரும். ஷீனாக்கு வர அங்க சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு போகணும்னு ஆசையா இருந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோ அங்க கொண்டு வந்துட்டான். யுக்கட்டால ரொம்ப அவ அழகா இருக்கா. இந்த யுக்கட்டா இருக்குல்ல, இது எங்க அம்மா தான் சென்ட் பண்ணாங்க. அட ஷீனா, சொல்லி ஆகணும், இது செம்மையா ஃபிட்டிங்கா இருக்கு உனக்கு. ஆமா ஆமா, எங்க அம்மா இந்த மாதிரி விஷயம்னு வந்துட்டா அவங்களோட சாய்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அழகான யுக்காட்டால ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அது உண்மையிலேயே நல்லா தான் பாருக்கு. சரி அது இருக்கட்டும், என்ன பத்தி நீ என்ன யோசிக்கிற? அட என்னப்பா சொல்ல இருக்க, எல்லா நாளுமே நீ ரொம்ப கியூட்டு தான். ஆனா அன்னைக்கு ஃபேஸ் மாஸ்க் போடும் போது ஒண்டி நீ எதுக்காக சிரிச்ச? இல்ல அந்த டைம்லயும் நீ அழகா தான் இருந்த. எனக்கு தெரியும்டா, இப்ப கூட நீ சிரிக்கிற. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அங்க இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்குது. அதுக்காக இவங்க எல்லாருமே அங்க போறாங்க. அங்க ஷிரிகாவும் பயமுத்தி வர்றா. ஹேய் ஷீனா, இங்க வந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எல்லாரோட பார்வையும் நம்ம அம்மானி மேலேயும் இருக்கும். இல்ல நான் ஒன்னும் அவனை தனியா விட மாட்டேன். ஷீனா, உனக்கு பர்டிகுலரா ஏதாச்சும் வேணுமா? இல்ல நீ பார்க்க ஆசைப்படுறியா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்ததே இல்ல, எனக்கு தெரியல. வெல் யூஷுவலா இங்க யாக்கி சோபா, டொக்கியாக்கி, ஃப்ரைடு ஸ்கூட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எனக்கு காட்டன் கேண்டி வேணும், அதுவும் நல்லா இருக்கும். இருந்தாலும் அதுல என்ன பிரச்சனைனா சீக்கிரமா அதை சாப்பிடணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். அதாங்க பிரச்சனையே. அங்க ஷீனாவும் சொல்றா, அப்பனா இங்க என்னென்ன இருக்கு அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதனால அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது ஒரு கடை இருக்கும். அங்க ஷூட் பண்ணா பொருள் கிடைக்கிற மாதிரி தான் ஒரு கடை இருக்குமே. அதை பார்த்தோன்னே நம்ம ஷீனாக்கு ரொம்ப ஆர்வம் ஆகுது. ஆமா, இது எந்த மாதிரி கடை? கன்னை வச்சு நீ பொருளை ஷூட் பண்ணிட்டேனா அந்த பொருள் அது உனக்கு சொந்தமாயிடும். அங்க இதை கேட்டோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா. நம்ம ஷீனா அங்க ட்ரை பண்றா. அங்க கியூட்டா ஒரு பொருள் இருக்கும். ஆனா என்னதான் ட்ரை பண்ணியும் அங்க ஒர்க் அவுட் ஆகுற மாதிரியே இல்ல. அங்க இதுல ஃப்ரெண்டுக்காரங்க 2 பேருமே நம்ம அம்மானை வாழ முடியும்னு ஏத்தி விட அங்க அம்மானையும் ட்ரை பண்றான். ஒரே அடியில ஜெயிக்கவும் செய்யறான். உண்மையை சொன்னா அது உன் மேல ரொம்ப கியூட்டா இருக்கு. இதே மாதிரி அவங்க போகும்போது எல்லாரோட பார்வையும் இவங்க 2 பேரும் மேலதான் இருக்கும். அங்க அம்மானிக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கும். ஏன்னா மத்தவங்க நம்ம ஹீரோயினோட அழகை அங்க பார்த்து ரசிக்கிறாங்களே. இதனால கிட்ட வந்துட்டு உன்னோட அழகை நான் ஒண்டிதான் ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால உன்னோட அழகை நம்ம தனியா இருக்கும் போது ரசிக்கிறதுக்கு மிச்சவை. ஏன்னா மத்தவங்க பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு அவளும் அங்க மண்டையாட்டா. நம்ம ஷீனாக்கும் அதே மாதிரி தான். மத்தவங்க எல்லாருமே நம்ம அம்மானையை பார்க்கும் போது அவளுக்கும் கொஞ்சம் ஜெலஸா இருக்கும். இதனால அம்மானி கிட்ட அவ சொல்றா, நானும் நீ கொடுத்த அதே அட்வைஸை தான் உனக்கு கொடுக்குறேன். உண்மையிலேயே வா. ஆமா உண்மையிலேயே. அந்த இடத்துல இதே மாதிரி அவங்க ஜாலியா அங்க சாப்பிட்றாங்க. அவ கியூட்டா சாப்பிடும் போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும், அட இவ இன்னமும் ரொம்ப கியூட்டா இருக்கா. ஆமா, எதுக்காகடா ஏன் முன்னாடி அதை சொல்ல இருக்க? என்ன ஆச்சு? ஜெலஸா உனக்கு ஃபீல் ஆகுதா? அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வராங்க. அவங்களும் ஷீனாவோட ட்ரெஸ்ஸை பார்த்து பாராட்டுறாங்க. இந்த ட்ரெஸ் உண்மையிலேயே உங்களுக்கு ஃபிட்டிங்கா இருக்கு ஷீனா. உண்மையை சொன்னா அம்மனையோட அம்மா தான் இதை எனக்கு கொடுத்தாங்க. இதை கேட்ட உடனே அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட அப்ரூவல் அந்த அளவுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப் அங்க போயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னமும் அவங்க கூட பேசணும் அப்படின்னு விருப்பம் இல்ல. அதனால நாங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்தை விட்டு போறாங்க. அங்க போற வழியில நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்க கேக்குறான், ஆமா இந்த யுக்கட்டா இதை வந்து ஒரு பர்பஸா தானே நீ கொண்டு வந்திருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அப்புறம் வேற இடத்துக்கு வந்தோடனே அங்க ஷிரிகாவும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு அங்க சொல்லுவா. ஆமா, அது என்ன வயிறா இல்ல வேற ஏதாச்சா? ஏன்னா நீ பாட்டு சாப்பிட்டுக்கினே இருக்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஷிரிகாவா என்னதான் நிறைய சாப்பிட்டாலும் அவளோட வெயிட் அது வந்து ஏறவே ஏறாது. நானும் அவள மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும். அங்க இப்படி பாராட்டும் போது ஷிரிகாவாக்கு இது பிடிச்சிருக்கு. அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்க சொல்றான், ஆமா அதேதான், நானும் இவளை ஹக் பண்ணும் போது அந்த விஷயத்த ஃபீல் பண்ணிருக்கேன். நிறைய சாப்பிட்டாலும் வெயிட்டே அந்த அளவுக்கு கெயின் ஆகுது. ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்சம் பல்கா மேல இருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். அங்க இதை கேட்கிறவ இன்னமும் கடுப்பாவரா, அடி நடிக்கிறா. கொஞ்சம் சைடா வரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க கேட்கிறான், உனக்கு எந்த மாதிரி ஐஸ்கிரீம் பிடிக்கும்? ஸ்ட்ராபெரி மில்க் அதுதான் எனக்கு பிடிக்கும். இதே மாதிரி ஆளு வாங்கின்னு வரான். ஆனா நம்ம அம்மானைக்கு பிடிச்ச உச்சிகன் டோக்கி அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் அதை அங்க வாங்கலான்னு போனா, ஆனா அங்க மெனுல அது இல்ல. ஆமா அம்மானே, இந்த உச்சிகன் டோக்கி இந்த ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி விஷயம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன பிடிக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமா இந்த ஸ்வீட் பண்ணு இந்த மாதிரி விஷயம்னா எனக்கு இன்னமும் அங்கே பிடிக்கும். ஓ அப்படியா? ஆனால் இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறதுக்கு இன்னமும் நிறைய ஒர்க்கை வந்து பண்ணுற மாதிரி இருக்குமே. ஆனால் நீ அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். ஸ்டோரில் இருக்கிறது அதுவே எனக்கு ஓகே தான். ஆனால் உண்மையை சொன்னால் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியா? மாச்சா புட்டிங் இது வந்து எனக்கு பிடிக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்படியா? அந்த விஷயத்த நான் அப்புறமா உனக்கு ரெடி பண்ணி தரேன். என்னது நீங்க மாச்சா புட்டிங் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? அது உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆமா இட்சுக்கி அவன் இங்க போனா? அவனுக்கு தண்டிக்கிற விதமா ஐஸ்கிரீமையும் சாக்லேட் பனானாவையும் வாங்குறதுக்கு அனுப்பியிருக்கேன். ஆனா இது சரிதானா? ஏன்னா இன்னமும் அதிகமா நீ சாப்பிட்ற. இல்ல, இது அவனுக்கான பனிஷ்மெண்ட், அதனால அவனுக்கு தேவைதான். ஆனா எனக்கு தெரியும் இந்த பசங்களுக்கு மேல பெருசா இருந்தாதான் பிடிக்குமே. அதாவது நம்ம ஷீனாவோடது ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆனா அதுக்குன்னு நான் ஷீனா மேல கிரட்ஜியோ இல்ல வேற ஏதாச்சும் விஷயத்தையும் ஹோல்ட் பண்றேன் அப்படின்லாம் இல்ல. லைட்டா எனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகும் அவ்வளவுதான். ஏன்னா ஷீனா கிட்ட இருக்கிற நிறைய குவாலிட்டி என் கிட்ட இல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவ பிரிட்டியா இருக்கா, கர்வியா இருக்கா, ஸ்கூலு, ஸ்போர்ட்ஸ், ஹவுஸ் ஒர்க்குன்னு வந்துட்டா எல்லாத்துலயுமே அவ வேற லெவலு. உண்மையை சொன்னா இந்த மாதிரி பொண்ணுதான் எல்லாருமே விரும்புவாங்களே. அங்க இச்சுக்கே வந்துட்டு ஷெரிகாவா நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன், என்னோட ஆஃபரிங்க அக்செப்ட் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன், நீ உன்னோட மண்டையை நிமித்தலாம். இந்த சைடு ஷீனாக்கு அங்க பல்லு கூசுது, ஏன்னா ஐஸ்கிரீம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அங்க ஷிரிகாவும் சொல்றான், ஆமாண்ணே நான் சொல்லியே ஆகணும், நம்ம ஷீனா மேல நீ ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்க. ஏன்னா உன்னோட எக்ஸ்பிரஷன், நீ பண்ற விதம் எல்லாத்துலயுமே அது நல்லாவே தெரியுது. ஆமா ஷீனா, நான் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாவா இருக்கேன்? உண்மையை சொன்னா ஆமா, உண்மையை சொன்னா ஷார்ப்பான ட்ரெஸ்ஸோட இருக்கும் போது அம்மானையை பிடிக்கும், ஸ்வீட்டான அம்மானையை பிடிக்கும், செக்ஸியான அம்மானையை பிடிக்கும். அப்பனா இதுக்கு முன்னாடி மேடம் செக்ஸியான அம்மானைவை பார்த்துருக்காங்க. இதை கேட்டவுடனே அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நாங்க தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணல, அந்த மாதிரிலாம் நீங்க இமேஜின் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் நீங்க கிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு அம்மானே. புரியுது நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்கன்னு. அதே மாதிரி ஷீனா, நீ வந்து என்கிட்ட எப்படி அம்மானேவை கிஸ் பண்றதுன்னு கேட்காம எப்படி நாங்க சொல்லான்னு வர்றதுக்குள்ள அவ வாய மூடுறா. இதுலயே நம்மளுக்கு தெரியுது இத பத்திலாம் அவ கேட்டிருக்கா. அங்க இதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுறாங்க, அங்க டைம் ஆகுது வீட்டுக்கு போகலான்னு. ஆனா ஷிரிகாவ சொல்றான், நீங்க வீட்டுக்கு போங்க, மஹீரு கூட நான் இருக்க போறேன், அங்க 2 பேரும் டைமை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கும். அங்க இப்படி சொல்லிட்டு அம்மானேவை அவ கலாய்க்கிறான். என்ன ஆச்சு, உன்னோட அம்மானேவை நான் தூக்கின்னு போறேன்னு சொல்லி உனக்கு கோவமா இருக்கோ? இல்ல, எப்படி பார்த்தாலும் அம்மானி எனக்கு தான், அப்படி இருக்கும் போது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதுக்கப்புறம் ஷிரிகாவா மூலமா அங்க கால் வரும். ஆமா என்ன ஆச்சு, நான் கட் பண்ணலாமா? இல்ல, நீ வந்து வெயிட் பண்ணணும், ஏன்னா அவ வந்து உனக்கு குட் நைட் சொல்லவே இல்லை, அவ இப்ப கரண்டா குளிச்சுன்னு இருக்கா, அதனால அவ வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அப்போனா என்னால காலை கட் பண்ண முடியாதுன்னு நீ சொல்ற. சரி, என்ன விஷயம், டைரக்டா பாயிண்ட்டுக்கு வா. அது என்னன்னா, நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஷீனா மேல உன்னோட ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு புரியல, என்ன சொல்ற? எப்பயுமே அவ கூட இருக்கும் போது ரொம்ப நீ நல்லா நடந்துக்கிற, அதனால தான் நான் கேட்க ஆசைப்படுறேன், உனக்கு அவ மேல எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் உனக்கு தெரியும்ல, இந்த மாதிரி ஹை ஸ்கூல் லவ் எல்லாம் டெம்பரவரியான விஷயம் தான், ஃபன்னுக்காக தான் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லவ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா டவுட்டு தான். நான் ஸ்டீரியோ டைப்பா இப்படி யோசிக்கிறேன், அதனால தான் நான் கேட்குறேனே. ஆமா என்னாச்சு, ஹிட்சுகியோட அப்பா ஏதாச்சும் சொன்னாரா என்ன? உண்மையை சொன்னா உன்கிட்ட பாஸ்டில் நடந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரத்தில் மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இட்சுகியோட வீட்டுக்கு நான் போனேன், அந்த டைம்ல அவங்க அப்பா அவரு வந்து நான் இட்சுகி பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு. அதனால தான் நான் இப்படி யோசிக்க ஆரம்பித்தேன். உண்மையை சொன்னா எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியாது என்னோட ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. நான் ஜஸ்ட் அவையா கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா எப்பயுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால எப்பயுமே என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி தானே நீயும்? அதே தான் இட்சுகி கூட இருக்கும் போது அவனை ரொம்ப சிரிக்க வைக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், நீ சொல்ற மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். அப்புறம் என்ன, மற்றவங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்க, அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம், நீ ஆசைப்பட்ட விஷயத்த நீ பண்ணு, அவ்வளவுதான். அங்க இப்படி இவங்க பேசும்போது அங்க ஷீனா வரா. ஷீனா வந்தோடனே, ஆமா என்னாச்சு, என்ன பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லை, லைஃபோட அட்வைஸை பத்தி நாங்க பேசணும். அப்பனா என்கிட்ட நீ கேட்க மாட்டியா? டன் கணக்குல நான் உன்கிட்ட கேட்கணும், சொல்லு சொல்லு. ஏய் அதுக்கு நீ இப்படி எல்லாம் பாய வேணாம், இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும் தானே? ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உடனே அம்மானி கேட்ட வந்துட்டு, பாத்தியா அம்மானே, நம்ம ஷீனாக்கு என்னதான் உன்னை விடவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அட அம்மானே, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அது வேற கேட்டகிரி. அங்க இதுக்கப்புறம் போனை கட் பண்ணும் போது அங்க கடைசியா அம்மானி கேட்ட அவ சொல்றான், அம்மானே குட் நைட், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம், குட் நைட், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் இப்படின்னு அவங்க 2 பேருமே சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.